ஆஹா, சூப்பராக நம்மளுக்கு சண்டே ஸ்பெஷல் கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி கீ ரைஸ் செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ரைஸ் பாருங்கள், இவ்வளோ அருமையாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரியில் கீ ரைஸு. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்மதி அரிசி 2 கப் எடுத்துருக்கேன். இதை வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். 20 மினிட்ஸ் ஊறட்டும். கீ ரைஸ் செய்கிறதுக்கு அரிசி ஊற வச்சுட்டோம். இப்போ கீ ஊற்றிக்கலாம். ஒரு கண்டெய்னரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஹீட் ஆனதும் நான் கொஞ்சம் கேஷ்நட்டு கிஸ்மிஸ் பழங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கிஸ்மிஸ் பழங்கள் ஒன்றும் இல்லை, ட்ரை கிரேப்ஸ் தான் அது. இது நல்லா ஃப்ரை ஆனதும் நல்லா பால் மாதிரி உப்பி வரும். சரிங்களா? நமக்கு ட்ரை கிரேப்ஸும் கேஷ்யூ நட்ஸும் ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா பால் மாதிரி ஆயிடுச்சு. இது ஃப்ரை ஆனதும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். கேஷ்யூ நட்ஸு, ட்ரை கிரேப்ஸு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே கீயில் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அனியன்ஸு கீழே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து இதை எடுத்துக்கலாம், செப்பரேட்டாக எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அதே கீயில் இன்னும் கொஞ்சம் கூட கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பீஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கீயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரிஞ்சி இலை இருந்தால் பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அனியன்ஸ் இது ரொம்ப ஃப்ரை ஆகிறது வேண்டாம், சாஃப்டாக பிங்கிஷ் கலராக வந்தால் போதும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அனியன்ஸு கீழே ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் காரத்துக்கு கீ ரைஸ் மைல்டாக தான் இருக்கும். நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து லாங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகட்டும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுங்க, அதிகமாக போடாதுங்க. நம்ம எடுத்துருக்கிற குவான்டிட்டி ரைஸ்க்கு இவ்வளோ போதும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கணும். நம்ம வாஷ் பண்ணி 20 மினிட்ஸாக ஊற வச்சிருக்கிற அரிசி இந்த கீயில் போட்டுக்கலாம். இந்த கீயில் போட்டுன்னு நல்லா அந்த கீலையே ஃப்ரை பண்ணுவோம். இதையும் அதோட சேர்த்து நம்ம கீலையே கொஞ்ச நேரம் வதக்கலாம். அரிசி இது ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்க. அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. 2 மினிட்ஸ் அரிசி கீலையே ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது 2 கப் ரைஸு. 2 கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றுறேன். 2 கப்புக்கு நான் 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன், ஏன்னா இது பாஸ்மதி அரிசி. ஓகே, மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு இப்போ டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியணும். அப்போ தான் நம்மளுக்கு அரிசி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ டேஸ்ட் பார்த்துங்க, உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் ஒரு 5 மினிட்ஸு. ரைஸு ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் விட்டேன். இந்த அளவுக்கு ஆயிருக்கு.
இப்போ நம்ம ஸ்டவ் ஃபுல் சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு 15 மினிட்ஸ் விடலாம். ஃபுல் சிம்மில் வச்சுடுங்க. இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் விடுங்க. பார்க்கலாம் ஆஃப்டர் 15 மினிட்ஸ். நம்ம 15 மினிட்ஸ் டைமர் வச்சோம். கீ ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபுல் சிம்மில் வச்சு நான் 15 மினிட்ஸ் வச்சேன். ரைஸ் பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தண்ணி கூட இல்லை, எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக குக் ஆகிட்டு இருக்குது ரைஸு. அவ்வளோதான், கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லைங்களா, ட்ரை கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கலாம். கீயில் ஃப்ரை பண்ணி வச்சு கேஷ்யூ நட்டு, ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்கணும். இப்போது ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அனியன்ஸ் நீங்கள் கீழே ஃப்ரை பண்ணி போட்டு சாப்பிடுங்க. கீ ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனல் கார்னிஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு சூப்பராக கீ ரைஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒன் சைடாக இருந்து எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் கீ ரைஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.